எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உளுந்தஞ்சோறுக்கும் சாம்பாருக்கும் ஏற்ற ஒரு செம்மையான ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி ஃபுல்லாக பாருங்கள். அதான் நம்ம பாரம்பரிய முறையான முழு மல்லி வச்சு துவையல் பண்ண போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு 7 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் நல்லா செவக்கட்டும், நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் போல் முழு மல்லி சேர்த்துக்கலாங்க. மல்லியும் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரை இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ முழு மல்லியும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும் போது புளியோட ஓடும் கொட்டையும் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 வெள்ளை போடுங்க. இப்போ துவையலுக்கு தேவையான அளவு ஒரு கையளவு தேங்காய்ங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள் மாறாமல் நீங்கள் எந்த அளவுலையும் செய்யுங்க. முழு மல்லி துவையல் சும்மா பெர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டில் வருங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு நல்லா சிவந்துருச்சுங்க. இப்போ மல்லி துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு காமிக்கிறேன். முழு மல்லி துவையில் அரைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவையில் இந்த அளவுக்கு நீங்கள் மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டேன் தாளிக்கிறதுக்காக. கொஞ்சமாக கடுகு, கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்ததான் நம்ம அரைச்செடுத்த துவையில் உள்ள சேர்த்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். துவையல் ஃபார்முக்கு வரது வர இது நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் சுண்ட விடலாங்க. அவ்வளோதாங்க, முழு மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் துவையல் நம்ம சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம துவையலை இறக்கிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.